இந்த கொடுத்துடுங்கய்யா, கொடுத்துடுங்க கையில். அது மேலே மிதிங்க. ஐயா, உங்களோட பாதை வந்து 2 கால் பாதை வைக்கிற அளவுக்கு தானியங்கள் கொண்டு வரணும். என்னென்ன தானியங்கள்லாம் வீட்டில் அரிசி சாப்பாடுன்னு செய்கிறீங்க, அந்த அரிசி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. குழம்புக்கு என்னென்ன பருப்புகள் போடுவீங்க? எல்லா பருப்புனா என்னென்ன பருப்பு? ம் தட்டைப்பயிறு, ம் கொள்ளு, இதுக்கு போகும். என்னென்ன பயிர் போகிறீங்க 9 தானியங்கள் எடுத்துக்கோங்க. 2 கால் பாதை வைக்கிற அளவுக்கு வேணும். சரியா? மீது அங்கே ஃப்ளக்ஸில் எழுதி ஒட்டியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோ. அந்த பொருளெல்லாம் கொண்டு வரணும். சரிங்களா? உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கய்யா. ஊருங்க? எந்த தெருவுங்க? என்ன தொந்தரக்கா ஸ்ரீ வேலைப்பாஞ்சி விவசாய மாதிரிக்கு வந்திருக்கீங்க? தொழிலும் பாதிக்குதுங்க. என்ன தொழில் பண்ணுறீங்க? கொத்து தொழிலுங்க. சரி. கொத்து தொழில் பிள்ளை வர மாட்டேங்குங்க. ரெண்டாவது உடம்பே அரிப்புங்க. உடம்புல எந்த இடத்துல அரிப்பாகுது? பூராவே உடம்பேங்க. தொடுங்க, எந்த இடத்துல அரிப்பா தொடுங்க. எல்லா பக்கமே சாமி பிடிப்புங்க. தொடுங்கய்யா. ஒரு விரல வச்சு காட்டுங்க. ஒரு விரல் இப்படி வச்சு, ஒரு விரல் இப்படி வைங்க, மேலே வைங்க. மேலே இப்படியா? கருப்பு கருப்பாக இருக்கா? பூராமே உடம்பே பூரா பிப்புங்க. சொந்த பக்கமெல்லாம் பூரா பேக்கிற மாதிரிக்கே இருக்குதுங்க. அதாங்க கருப்பு கருப்பாக வருதா? கருப்பு. எந்த இடத்துல இருக்குது காமிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இடத்துல இருக்குது? பூராமே தானுங்க. இது எப்போ இருந்து அப்படி இருக்கு? கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கான. சரிங்க. இந்த தொந்தரக்காக எங்கே 5 இடத்துல எங்கே வைத்தியம் பார்த்தீங்க? ஆஸ்பத்திரிங்க. எந்த ஆஸ்பத்திரி? நரிக்கல்பட்டி ஆஸ்பத்திரிங்க. பழனி ஆஸ்பத்திரிங்க. நரிக்கல்பட்டியில் எந்த ஆஸ்பத்திரி? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்க. சரிங்க. பழனியில் எந்த ஆஸ்பத்திரிங்க? பழனி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. சரிங்க. ரெண்டாவதுங்க மானூரில் ஒரு சொந்தமாக ஒரு ஆஸ்பத்திரி. அவர் பேருங்க? மெடிக்கல். என்ன பேர் சொல்ல? அவர் பேர் என்ன பேர் தெரியல. மெடிக்கல் இல்லைங்க. சரிங்க. 2 ஊசி போட்டணுங்க. சரிங்க. மறுபடியும் கேட்கவே இல்லைங்க. நானும் மாத்திரைக்கு வாங்கி மெடிக்கல் நடக்க பக்கம் மாத்திரைங்க. சரி, எதுக்கு மேடு இல்லைங்களா? இதுக்குமே எடுப்ப இல்லைங்க. 9 ஊசி போட்டுருக்கணுங்க. 9-10 ஊசி போட்டுருக்கணும். சரி, வாசந்தா சார் பிடிச்சிக்கோ. ஏன் நாளையிலேருந்து நீங்கள் 13 நாள் வரணுங்கய்யா. 3 பிரச்சனைகளுக்கும் வரணும். 1 கொத்து, 1 உடம்பு, இன்னொன்று அரிப்பு. சரிங்களா? இல்லைன்னா வேறு பக்கம் பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்கள். இல்லைங்க, வரும்போது இந்த பொருளெல்லாம் கொண்டு வரணும். உங்களுக்கு 3 நாளில் வந்து நீங்கள் சொல்லியிருக்க கணக்கு ஒன்று அப்படியே விமோசனம் கிடைக்கும். சரிங்க. விடுதலை ஆகி வரும். உங்களை பிரச்சனை வந்து விடுதலை ஆகி வரும். வருதா இல்லையா எனக்கு பாட்டுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க. சரி, 570 ரூபா கொடுங்கப்பா. சரி, இருக்கிற பணம் கொடுங்க, மீதி நாளைக்கு கொண்டு வாங்க. வந்தா சார் 570 ரூபா வாங்கிக்கப்பா. ஒரு எவ்வளோ கொடுக்குறாரு வாங்கிக்க. அதில் எவ்வளோ அங்கே இருக்கு? 100. சரி, நான் 470 ரூபா நாளைக்கு கொண்டு வாங்க. மருந்து பணம்னு எழுதுவாங்க. மருந்துங்கிற ரசீட்டை கையில் எடுத்திங்கன்னா மீதி பணத்தை கொடுத்து மருந்து வாங்கிக்காங்க. பணங்கிற ரசீட்டை கையில் எடுத்திங்கன்னா இந்த 100 ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. மற்ற வேலை பாருங்கள். ரெண்டு கீழே தொங்க போட்டு நில்லுப்பா. எதுக்கு முன்னே இந்த இடம் கேள்விப்பட்டது இல்லையா சாமி? கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நான் வேலைக்கு எல்லா ஆளுகளும் கூட்டிகிட்டு வருவனுங்க. ஆனால் இந்த கோயில் எனக்கு எங்கே இருக்குன்றது இல்லைங்க. கிழக்கால ஒரு கோயில் இருக்குது இல்லைங்க, அந்த கரட்டொட்டிங்க, சின்ன கரட்டொட்டிங்க. சரி சரி. அந்த கோயிலுக்கு போயிருக்கணுங்க. அங்கே மந்திரிப்பாங்களா? அங்கே மந்திரிச்சுக்காக சும்மா நான் சாமி மட்டும் தான் போகணுங்க. மந்திரிக்கக்குள்ள போகலைங்க. இங்கே மந்திரிக்கிறதுக்கு மட்டும் தான் அங்கே அனுமதி, வைத்தியத்துக்கு மட்டும் தான் அனுமதி. இங்கே சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி கிடையாதுங்க. எங்கேங்க? இந்த இடத்த பொறுத்தளவுக்கு, இந்த ஜீவசமாதி பொறுத்தளவுக்கு, வேலைப்பன் ஜீவசமாதி பொறுத்தளவுக்கு நம்ம போய் சும்மா சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கிடையாது. வரலைங்க, வரல சொல்கிற கேளுங்க. இது எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த மந்திரிக்க பொருள் கொண்டு வரணும். உங்களுக்கு நல்லா நாளும் இந்த மந்திரிக்க பொருள் கொண்டு வந்து மந்திரிச்சிட்டு இந்த தொந்தரக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு கொடுத்துட்டு போகணும். சரிங்களா? நாளையிலேருந்து உங்களை எத்தனை நாள் வர சொல்லியிருக்காங்க? 13 நாள் தொடர்ந்து வரணும். திரும்ப சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? ஆறுமுங்க, சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? 20 ரூபா வைக்கணும். 20 ரூபாய்க்கு மேலே வைக்கணுங்க. 10 ரூபா 30 ரூபா வைக்கிறேனுங்க. திரும்ப கம்பேரு
ஆ சரி நானும் சரி வாங்க